மரணத்தாலையும் பிரிக்க முடியாத பாசக் கயிறாக தாய் மகண்ட உயிரிழப்பு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது. இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகம் பூராகவும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இவங்களோட புகைப்படம் தான் இருக்குது. சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இவங்களோட வைரலான புகைப்படங்களும் இந்த தகவலும் தான் பேசப்படுது. முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், உயிரிழந்த போதும் தண்ட மகனை கைவிடாமல் கட்டி அணைத்தபடி ஒரு தாயும் மகனும் உயிரிழந்திருக்கிற சம்பவம் தான் பதிவாகி இருக்குது. இது வேற எங்கேயும் கிடையாது, இந்தியாவில் தான் இது பதிவாகி இருக்குது. படகொண்டு கவிழ்ந்து விழுந்ததால் 9 பேர், இதில் போன 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் மிகப்பெரிய சோகமாகத்தான் தாயும் மகனும் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்குது. தாய்க்கு இந்த அனர்த்தத்தில் இருந்து தப்ப முடியுமாக இருந்திருந்தாலும் தண்ட மகனை விட்டு பிரிய முடியாத நிலையில், மகனை காப்பாற்ற முடியாத நிலையில், மகனை காப்பாற்றுறதுக்காக முயற்சி செஞ்சும் தன்னால் காப்பாற்ற முடியாத நிலையில், மகனை கட்டி அணைத்த நிலையில தான் இவங்க இருவருடையும் சடலங்கள் மீட்கப்பட்டிருந்தது. இது மிகப்பெரிய அதிர்வலைகளையும் சோகத்தையும் இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகம் பூராகவும் ஏற்படுத்தி இருந்தது. இதில் 9 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த தாயும் மகனும் உயிரிழந்த நிலையில அதே போல தந்தையும் மகளும் உயிர் தப்பி இருந்தாங்க. இவங்க இந்த தாயுடையும் மகண்டையும் பிரிவை தாங்க முடியாம அந்த சடலங்களை பார்த்து கொலையில கதறியலும் காட்சிகளும் வெளியாகி இருந்து மிகப்பெரிய பாச போராட்டமாக இருந்த நிலையில இறுதியாக அந்த மகனும் தாயும் பாச பிணைப்புகளாக இந்த உலகை விட்டு பிரிந்திருந்தாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லணும். 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த 9 பேர் உயிரிழப்புக்கு மிக முக்கியமான காரணம் படகு கவிழ்ந்தது மட்டும் இல்லை. படகு கவிழ்ந்ததுக்கு முதல் உள்ள வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருந்தது. இவங்களுக்குரிய பாதுகாப்பான ஜெக்கெட்டுகள் வழங்கப்பட இல்லை. படகு கவிழுத இறுதி நிமிடங்களில் தான் அந்த ஜெக்கெட்டுகள் பகிர்ந்தளிக்கப்படுது. இந்த ஜெக்கெட்டுகள் எப்படி போடுது என்று சொல்லி கூட தெரியாத நிலையில் ஒவ்வொருத்தரும் பிடிச்சிருந்த நிலையிலையும், சிலருக்கு ஜெக்கெட்டுகள் கூட கிடைக்காத நிலையில கூட இந்த உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்குது. எத்தனையோ தடவைகள், எத்தனையோ வீடியோக்கள்ல இப்படியான உயிரிழப்பு சம்பவங்களை விழிப்பூட்டும் விதமாக இது தொடர்பாக நாங்கள் சொல்லுதோம். நாங்கள் நீர்நிலைகளுக்கு செல்லுத நேரம் முதலாவது கடைபிடிக்க வேண்டிய நிலை, அந்த நீர்நிலைகள் பாதுகாப்பானதா என்றதை அறிஞ்சு கொள்ளணும். அடுத்தது, இந்த படகு சவாரிகள் செல்லும் பொழுது முக்கியமாக பாதுகாப்பு கவசங்கள் இருக்கின்றதா, பாதுகாப்புக்கான முறைகள் இருக்குதான்றதை கட்டாயமாக அவதானிக்கணும். இதை இவங்க முதலிலே அவதானிச்சிருந்தால் இந்த உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம். படகு கவிழ்ந்தாலும் நீரிலே நீந்தக்கூடிய நிலையில அந்த கவசங்கள் உதவி செஞ்சிருக்கு. ஆனால் இந்த கவசங்கள் இல்லாத நிலையில, இந்த ஜெக்கெட் இல்லாத நிலையில இவங்க உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குது. இது இந்தியாவில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. இப்படியான சம்பவங்கள், பல சம்பவங்கள் பதிவாகுத நிலையில தாயும் மகனும் உயிரிழந்தது தான் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. இதுக்கு பிறகாவது பாதுகாப்பான முறையில் இப்படியான நீர்த்தேக்கங்களுக்கு செல்லுத நேரங்களில் கவனமான முறையில், பாதுகாப்பான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இறுதியாக இப்படியான மிக பெரும் சோகங்கள் மாத்திரமே எங்களுக்கு எஞ்சி இருக்கும்.